ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் பொது தமிழ் டாபிக் நீங்கள் எடுத்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் ரொம்ப மிக முக்கியமான ஒரு வீடியோஸு. ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழியிலே கிட்டத்தட்ட 3 கொஷின்ஸ் வரை நம்ம இடம்பெறும் நம்முடைய கொஷின் பேப்பரில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் நான் இங்கே ஓரெழுத்து ஒரு மொழி வந்து எத்தனை எடுத்துருக்குன்னா 68 எழுத்தை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸு. நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓரெழுத்து ஒரு எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆ, ஸோ அதுக்கான என்னென்ன மீனிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொருள் வந்து ஆன்றது பார்த்திங்கன்னா முதல்ல எட்டை குறிக்கும். சரிங்களா, என்னது எட்டை குறிக்கும். ஸோ நீங்கள் தமிழ் எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8 நீங்கள் போட்டாலே என்ன இருக்குன்னா அந்த ஆ அப்படின்னு வரும். சரிங்களா, நீங்கள் 8ன்னு நம்பர் போட்டிங்கன்னா என்ன வரும், ஆன்னு வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வரும். அப்போ ஆன்றது பார்த்தோன்னா 8 குறிக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஸோ அழகை குறிக்கும். ஸோ என்னதான் அழகுனா ஸோ பியூட்டியை குறிக்கும் அந்த ஒரு இதையும். அடுத்து பார்த்தோன்னா சிவன் அப்படின்ற அதையும் குறிக்கும். அடுத்து பார்த்தோன்னா திருமாலை குறிக்கும். அடுத்து பார்த்தோன்னா நான்முகன், ஸோ அதையும் குறிக்கும். அடுத்து பார்த்தோன்னா சுட்டு, அது ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் குறிக்கும் ஆன்ற ஒரு எழுத்து பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தோன்னா அசை, என்னது அசை, அந்த இது மீனிங்கை குறிக்கும். அடுத்து பார்த்தோன்னா திப்பிலி, ஸோ திப்பிலி என்பதையும் ஆண்டு தான் குறிக்கும். அடுத்து சேய்மை, சேய்மையும் ஸோ ஆ தான் குறிக்கும். அடுத்து முன்னாடி நான் சொன்னேன்ல ஸோ 8 என்ற எண் வடிவத்தையும் ஸோ ஆன்ற எழுத்து தான் குறிக்கும். அப்போ ஆன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா ஸோ என்னென்ன இருக்குது பாருங்கள், 8, அழகு, சிவன், திருமால், நான்முகன், சுட்டு, அசை, திப்பிலி, சேய்மை, 8 என்ற வடிவம் கொண்ட ஒரு எண்ணை குறிக்கும். சரிங்களா, அடுத்து பாருங்கள் ஆ. சரிங்களா, என்னது ஆ. ஸோ ஆன்ற ஒரு எழுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பொருள் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஆன்றது பார்த்தீங்கன்னா ஆச்சா மரம், என்னது மரம், ஆச்சா மரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ வியப்பு, என்னது வியப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பசு, என்னது பசு. அடுத்து வினா, ஸோ வினாயையும் குறிக்கும். ஆன்றது எதை குறிக்கும், வினாவையும் குறிக்கும், விடையையும் குறிக்கும். சரிங்களா, விடையையும் குறிக்கும், அது பொருள் வந்து அதுதான். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ சொல்லை குறிக்கும். சொல்லுன்னு ஒரு பொருள் இருக்குது, அது ஒரு எழுத்து ஒரு மொழி பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓர் இனம், ஸோ ஆன்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஓர் இனம், ஸோ அதையும் குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்மா. சரிங்களா, ஆன்றது என்னது ஆன்மா, அதையும் குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்றது பார்த்தீங்கன்னா வரை, என்னது வரை, அதையும் குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நினைவு, என்னது நினைவு, அதையும் குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உடன்பாடு, உடன்பாடு. சரிங்களா, ஆன்றது பார்த்தீங்கன்னா உடன்பாடுன்னு ஒரு பொருள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இரக்கம், ஸோ இரக்கம்னு ஒரு பொருள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ துன்பம், என்னது துன்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுப்பு, மறுப்பு. சரிங்களா, அடுத்து உருக்கம், என்னது உருக்கம். அடுத்து இணைப்பு, இணைப்பு. அடுத்து பார்த்தோன்னா இச்சை, இச்சை. அடுத்து எருது, எருது. அடுத்து பார்த்தோன்னா பெற்றம். ஸோ அப்போ ஆ அப்படின்னு ஒரு எழுத்து மொழி ஒரு எழுத்துல இருந்துச்சுன்னா அதுக்கான பொருள்கள் வந்து இவ்வளோ குறிக்குது. சரிங்களா, நீங்கள் நிறைய இடத்துல உங்களுக்கு நான் இது சோர்ஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தொடர்ந்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸோ ஈ. சரிங்களா, ஸோ ஈ வந்து பாருங்கள் என்னென்ன இருக்குன்னா ஸோ அண்மை சுட்டு. சரிங்களா, அதனுடைய பொருள். சரிங்களா, ஈன்றது பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டு பொருள். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படின்னு குறிக்கும். சரிங்களா, ஈன்றது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே அப்படின்ற குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவன், என்னது இவன், அதையும் குறிக்கும். அடுத்து அன்பு, விகுதி, என்னது விகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா இகழ்ச்சி, என்னது இகழ்ச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்தை, ஸோ அதையும் குறிக்கும். ஸோ ஈன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஆவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது தான். சரிங்களா, ஒரு எழுத்து ஒரு மொழியில் அண்மை சுட்டு, இங்கே, இவன், அன்பு, விகுதி, இகழ்ச்சி, ஆந்தை, ஸோ இதெல்லாம் குறிக்கும். அடுத்து பாருங்கள் ஸோ ஈ, என்னது ஈன்றதெல்லாம் எது குறிக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அம்பு, என்னது அம்பு. அடுத்து அழிவு, என்னது அழிவு. அடுத்து பார்த்தோன்னா இந்திரவியல், அதாவது இந்திரவில், என்னது இந்திரவில். சரிங்களா, ரொம்ப முக்கியம், இந்திரவில். அடுத்து பார்த்தோன்னா சிறு பறவை, என்னது சிறு பறவை. அடுத்து குகை, என்னது குகை. அடுத்து தாமரை, என்னது தாமரை. அடுத்து இதழ், இதழ். அடுத்து பார்த்தோன்னா
திருமகள், ஈன்றது பார்த்தீங்கன்னா திருமகளை குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நாமகள், நாமகள் சரிங்களா, ஈன்றதும் நாமகளை குறிக்கும். அடுத்து வண்டு சரிங்களா, வண்டு அதையும் குறிக்கும். அடுத்து தேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா தேனி, நரி, பாம்பு, பார்வதி, அப்புறமா கொடு சரிங்களா, கொடுன்றதும் பார்த்தீங்கன்னா ஈன்னா கொடு அந்த ஒரு பொருளையும் குறிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொக்கு, என்னது கொக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பூச்சி, என்னது பூச்சி. அடுத்து அரை நாள், என்னது அரை நாள், ஈன்றது பார்த்தீங்கன்னா அரை நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈன்றது பார்த்தீங்கன்னா அரை நாளை குறிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கற்பித்தல், என்னது கற்பித்தல். ஸோ பாடம் கற்பிக்கிறாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டு. ஸோ கற்பித்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அரைநான் சரிங்களா, அரைநான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரைநான் கயிறுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சரிங்களா. ஈன்றது பார்த்தீங்கன்னா ஸோ அரைநான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈனா ஈதல், என்னது ஈதல். அடுத்து பாருங்கள் தருதல், என்னது தருதல். அடுத்து சொரிதல், ஸோ ஈன்றது பார்த்தீங்கன்னா சொரிதல். ஸோ இவ்வளோ மீனிங்கும் குறிக்கும். அடுத்து பாருங்கள் ஸோ ஐ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து, ஒரு எழுத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சரிங்களா. ஸோ ஐனா ஃபஸ்ட்டு பாருங்கள் அழகு, அது அழகு. ஐனா என்ன குறிக்கணும், ஐந்தை குறிக்கும். ஐனா என்னென்னா ஐயம்னா பயம், ஸோ அதை குறிக்கும். அடுத்து பார்த்தோன்னா அசை சரிங்களா, அசையை குறிக்கும். ஐனா தலைவனை குறிக்கும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஐனான்றது தலைவனை குறிக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐனா கடவுளை குறிக்கும் சரிங்களா, கடவுளை குறிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ அரசன், என்னது அரசன். ஐனது அரசனை குறிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மென்மை, என்னது மென்மை. அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ நுண்மை, என்னது ஐனா நுண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன், ஐன்றது பார்த்தீங்கன்னா கணவனையும் குறிக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய நீங்கள் படிச்சுருந்தால் மட்டும்தான் ஸோ இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஐனா கணவனை குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தையும் குறிக்கும். தந்தைன்னு யார், அப்பாவையும் குறிக்கும். ஐன்றது யார், அப்பாவையும் குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோழை, ஸோ அவரையும் குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வியப்பு, ஸோ வியப்பையும் குறிக்கும். ஐன்றது ஆச்சரியத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அசைநிலை, என்னது அசைநிலையையும் குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இருமல், என்னது இருமல். அடுத்து கடுகு, ஐன்றது பார்த்தீங்கன்னா கடுகையும் குறிக்கும். நீங்கள் இவ்வளோ கலெக்டிவிட்டி நீங்கள் வேறு எங்கேயுமே போய்ட்டு கலெக்ட் பண்ண முடியாது. அவ்வளோ டேட்டாஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இல்லை நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து வேணும்னா நீங்கள் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 19 rupees வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணி நீங்கள் தான் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து வேணும்னா வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ சர்க்கரை, என்னது சர்க்கரை. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி, என்னது கன்னி. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிழங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தும்பை. அடுத்து பார்த்தீங்கன்னா துர்க்கை, என்னது துர்க்கை. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐன்ன்றது பார்த்தீங்கன்னா துர்க்கையும் குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ பருந்து, என்னது பருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருநோய், என்னது பெருநோய். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசை, ஐன்ன்றது பார்த்தீங்கன்னா ஆசையும் குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாஷணம், என்னது பாஷணம். ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐன்ன்றது பார்த்தீங்கன்னா மேன்மை, என்னது மேன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ மருந்து, என்னது மருந்து. ஸோ ஐன்ற பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஸோ ஓர் எழுத்து ஒரு மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன இருக்குது, ஓர் எழுத்து ஒரு மொழியில். அடுத்து ஊ சரிங்களா. ஸோ ஊவை பொறுத்தவரை என்னென்ன இருக்குது பாருங்கள். சிவபிரான், என்னது சிவபிரான். அடுத்து பார்த்தோன்னா ஸோ நான்முகன், என்னது நான்முகன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா நான்முகன் கூட இங்கே படிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், எனக்கு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. எங்கே இருக்குது பாருங்கள், நான்முகன். இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன் நினைக்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல நான்முகன் அப்படின்னு எங்கேயோ. இங்கே பார்த்தோன்னா நாமகன் அப்படி தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா, நாமகள் அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான்மகன் பார்த்தோன்னா ஸோ நிறைய இடத்துல மீனிங் தருது, அதுக்காக நான் சொல்கிறேன் நான்மகன். அடுத்து பார்த்தோன்னா உமையவள். ஊனை யார், உமையவள் சரிங்களா, உமையவள். அடுத்து பார்த்தோன்னா ஓர் இடைச்சொல் சரிங்களா. ஊன்று பார்த்தா ஒரு இடைச்சொல்லை வந்து குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஸோ சுட்டி எழுத்தையும் குறிக்குது சரிங்களா. ஊன்றது பார்த்தோன்னா சுட்டி எழுத்தையும் குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஆச்சரியம், என்னது ஆச்சரியம், அதையும் குறிக்குது. அடுத்து ஊனா பார்த்தோன்னா உருக்கம், என்னது உருக்கம். அடுத்து பார்த்தோன்னா ஊன்றது பார்த்தோன்னா ஸோ பார்வதி, என்னது பார்வதியை குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஸோ பிரம்மன், என்னது பிரம்மன், ஸோ பிரம்மனை குறிக்குது.
அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊ, என்ன எழுத்து ஊ. ஸோ ஊவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது பாருங்கள். ஊனா உணவு, என்னது உணவு. அடுத்து பார்த்தோன்னா இறைச்சி, என்னது இறைச்சி, இறைச்சி. அடுத்து பார்த்தோன்னா திங்கள், என்னது திங்கள், சரிங்களா. அடுத்து சிவன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா சிவன் சொல்லிட்டு நம்ம இங்கே எங்கேயோ படிச்சிருக்கோம், சரிங்களா. இங்கே பாருங்கள், ஆன்றதும் சிவனை குறிக்குது, ஊன்றதையும் பார்த்தோன்னா சிவனை குறிக்குது, சரிங்களா. ஸோ இது மாதிரியெல்லாம் நீங்கள் நிறையா ரிப்பீட்டட் ஆகும் சில வேர்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊன், என்னது ஊன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ தசை, என்னது தசை. அடுத்து ஊனா உண்ணல், என்னது உண்ணல். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன். ஸோ சந்திரனை குறிக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு எழுத்து என்னென்னு கேட்பாங்க, சரிங்களா. அப்புறம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஊ, என்னது ஊ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ விடுதி, ஊன்னு என்னது விடுதி, சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஸோ ஏ அந்த எழுத்தை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு குறி, என்னது குறி, அந்த மீன் பண்ணி குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா வினா எழுத்து, ஏன்றது பார்த்தோன்னா ஒரு வினா எழுத்து. ஸோ வினாவை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்தாகவே என்ன இருக்குது, வினா எழுத்து. அடுத்து பார்த்தோன்னா கோழி, ஏன்னா கோழியை வந்து பார்த்தோன்னா ஸோ ஏன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, இல்லை அது ஒரு வழக்காக இருந்திருக்கும், அதனால் அது கோழி, அதனுடைய பொருளும் தருது, சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஏ, சரிங்களா. என்னது ஏ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிட்டத்தட்ட ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம், 68 வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், சரிங்களா. ஸோ வீடியோ வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு போகாமல் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் 90 ருபீஸ் வந்து வாங்கி பை பண்ணி வாங்கிக்கிங்க. என்னுடைய நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ 8489563631 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஸோ எனக்கு பிடிஎஃப் வந்து வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஏ, என்னது ஏ. ஏன்றது பார்த்தீங்கன்னா ஸோ இடைச்சொல், ஒரு இடைச்சொல்லை குறிக்குது, அதனுடைய பொருள் வந்து என்ன தான் இடைச்சொல். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவன், என்னது சிவனையும் குறிக்குது. முன்னாடி தான் சொன்னேன், சிவன் வந்து நிறைய இடத்துல குறிக்குதுன்னு சொன்னேன். ஆயும் சிவனை குறிக்குது, ஊவும் சிவனை குறிக்குது, ஏவும் சிவனை குறிக்குது. அடுத்து பாருங்கள் திருமால், என்னது திருமாலை குறிக்குது. ஆவும் பார்த்தீங்கன்னா திருமாலை குறிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம், சரிங்களா. இங்கே பாருங்கள், ஆவும் பார்த்தோன்னா திருமாலை குறிக்குது. அப்போது ஊவும் அது ஏவும் பார்த்தோன்னா திருமாலை குறிக்குது. அடுத்து பாருங்கள் இருக்குது ஸோ இருமாப்பு, என்னது இருமாப்பு. அடுத்து பார்த்தோன்னா அம்பு, என்னது அம்பு. அடுத்து பார்த்தோன்னா ஸோ விழிக்குறிப்பு, என்னது விழிக்குறிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ செலுத்துதல், என்னது செலுத்துதல். அடுத்து மேல் நோக்குதல், என்னது மேல் நோக்குதல். அடுத்து பார்த்தோன்னா வினா, சரிங்களா. ஏன்றது பார்த்தீங்கன்னா ஸோ வினாவை குறிக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ வினா எழுத்துன்னு சொல்லிட்டு முன்னாடி ஏவும் பார்த்துருக்கோம், ஏவும் வினா எழுத்து தான், சரிங்களா. ஏன் என்ன அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வினா எழுத்தை குறிக்குது அப்படின்னு. அடுத்து பார்த்தோன்னா அம்பு எய்யும் தொழில், சரிங்களா. அம்பு எய்யும் தொழில் பார்த்தோன்னா ஏகலைவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம்ல, அப்போ அம்பு எய்யும் தொழிலை பற்றியும் குறிக்கிற ஒரு சொல்லுது. ஸோ ஏ தான். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது ஸோ அடுக்கு, சரிங்களா. அடுக்கு, ஸோ அடுக்கடுக்காக நம்ம அடுக்கிறோம்ல, ஸோ அந்த கான்செப்டை கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லுன்னு என்ன ஏ, சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஸோ ஓ. அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம், ஓ. இந்த ஓக்கு என்னென்ன பொருட்கள் தரக்கூடிய சொற்கள் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். ஓனா ஒளிவு, என்னது ஒளிவு, ஒளிவு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள் மதகு, என்னது மதகு, மதகு. அடுத்து பாருங்கள் எனக்கு உயர்வு, என்னது உயர்வு. அடுத்து இழிவு, என்னது இழிவு. அடுத்து பார்த்தோன்னா கழிவு, என்னது கழிவு, கழிவு. அடுத்து பார்த்தோன்னா இரக்கம், என்னது இரக்கம். அடுத்து மகிழ்ச்சி. ஸோ மகிழ்ச்சின்றது பார்த்திங்கன்னா ஸோ ஓவை குறிக்கும், அது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வியப்பு, என்னது வியப்பு, வியப்பு. அடுத்து பார்த்தோன்னா ஸோ நினைவு, ஸோ நினைவு, நினைவுனா ஸோ ஓவை மீன் பண்ணும். அடுத்து பார்த்தோன்னா ஸோ அழைத்தல், என்னது அழைத்தல், அழைத்தல். அடுத்து பார்த்தோன்னா ஸோ ஐயம், என்னது ஐயம், ஐயம். அடுத்து பார்த்தோன்னா நான்முகம். நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், நான்முகம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இடத்துல கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயும் பார்த்தீங்கன்னா ஐயம், சரிங்களா. ஐயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஐயில் வந்து கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறோம். இதோ பாருங்கள் ஐயம் இங்கே இருக்குது. அதனால் ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும், ஏன்னா நிறைய மீனிங் தரக்கூடிய சொற்கள் எல்லாம் இருக்குது. ஐயம், நான்முகம். அடுத்து பார்த்தோன்னா வினா பரிநிலை, என்னது வினா பரிநிலை. அடுத்து பாருங்கள் நான்முகன், என்னது நான்முகன். அடுத்து பார்த்தோன்னா கொன்றை, என்னது கொன்றை.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஆபத்து, என்னது ஆபத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா தாக்குதல், என்னது தாக்குதல். அடுத்து பார்த்தீங்கன்னா மதகு நீர் தங்கும் பலகை, அதாவது ஓன்றது பார்த்தீங்கன்னா மதகு நீர் தங்கும் பலகை அப்படின்னு ஒரு பொருளையும் குறிக்குது, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கொன்றை மலர், என்னது கொன்றை மலர். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மன், பிரம்மன் அழகு. அழகுன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம், ஆன்ற ஒரு எழுத்தையும் குறிக்குது அழகுன்னு சொல்லிட்டு இருந்தேன், சரிங்களா. இப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா ஓன்ற ஒரு எழுத்தும் அழகு குறிக்குது. அது மயில், சரிங்களா. மயில் பார்த்தீங்கன்னா ஓ அந்த கான்செப்டை குறிக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னா அவு, சரிங்களா. அவுவில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன பொருள் வந்து தருது அப்படின்னு பார்க்கலாம். அவுன்னு என்னென்னா பாம்பு, என்னது பாம்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிலம், நிலம், என்னது நிலம். அடுத்து விழித்தல், என்னது விழித்தல். விழித்தலை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து எதுன்னா அவு. அடுத்து பார்த்தோன்னா அழைத்தல், என்னது அழைத்தல். அழைத்தல்னாலும் அவு தான் மீனிங். அடுத்து பார்த்தோன்னா வியப்பு, என்னது வியப்பு. அடுத்து தடை, என்னது தடை. அடுத்து பார்த்தோன்னா கடிதல், கடிதல், சரிங்களா. கடிதல், கடிதல்னால் அவு, அது மீனிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூமி, ஏன்னா பூமிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனிங் அவுன்னு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. பூமின்னு என்னது அவு. அடுத்து பார்த்தோன்னா ஆனந்தம், என்னது ஆனந்தம். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனந்தம். அடுத்து பாருங்கள் கால வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு எழுத்தில் கான என்னென்ன ஃபஸ்ட்டு பிரம்மன், என்னது பிரம்மன், பிரம்மன், பிரம்மன். அடுத்து பார்த்தோன்னா அக்னி, என்னது கான என்னது அக்னி. அடுத்து பார்த்தோன்னா காற்று, என்னது காற்று. அடுத்து பார்த்தோன்னா உடல், என்னது உடல். அடுத்து பார்த்தோன்னா ஆன்மா, ஆன்மா. அடுத்து பார்த்தோன்னா அரசன், என்னது அரசன். அடுத்து நான்முகன், நான்முகன். அடுத்து பார்த்தோன்னா காண தீனும் ஒரு பொருளை தருது, காண என்னது தீனும் ஒரு பொருளை தருது. அடுத்து பார்த்தா காண கதிரவன், அது எல்லாருக்குமே தெரியும், காண என்னது கதிரவன் தெரியும். அடுத்து பார்த்தோன்னா செல்வன், சரிங்களா. காண செல்வனை குறிக்கும். அடுத்து பார்த்தோன்னா திருமால், திருமாலையும் குறிக்கக்கூடிய ஒரு எழுத்தாகவும் இருக்குது கா அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது தொனி, சரிங்களா. தொனி, தொனி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தொனி. அடுத்து நமன், சரிங்களா. என்னது நமன், காண என்னது நமன். அடுத்து பார்த்தோன்னா மயில், சரிங்களா. மயில் நம்ம இப்போ தான் படிச்சிருந்தோம். ஓலையும் பார்த்தோன்னா மயிலை குறிக்குது, காலையும் பார்த்தோன்னா மயிலை குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா மனம், காண என்னது மனம்னு பொருள் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா மணி, என்னது காண என்னது மணி. அடுத்து பார்த்தோன்னா இமயம், என்னது இமயம், இமயம். அடுத்து பார்த்தோன்னா திங்கள், என்னது திங்கள், திங்கள். அடுத்து பார்த்தோன்னா நலம், என்னது நலம். அடுத்து பார்த்தோன்னா தலை, என்னது தலை, காணா என்னது தலை. அடுத்து பார்த்தோன்னா திரவியம், திரவியம், சரிங்களா. என்னது திரவியம். அடுத்து பார்த்தோன்னா நீர், சரிங்களா. நீர், காண என்னது குறிக்கும், நீர் குறிக்கும். அடுத்து பார்த்தோன்னா பறவை, சரிங்களா. என்னது பறவை, காண என்னது மீனிங் பறவை. அடுத்து பாருங்கள் ஒளி, என்னது ஒளி, ஒளி. அடுத்து பாருங்கள் முகில், என்னது முகில். அடுத்து பார்த்தோன்னா வில்லவன், என்னது வில்லவன், வில்லவன். அடுத்து பார்த்தோன்னா பொறுத்து, என்னது பொறுத்து, பொறுத்து. அப்புறம் பார்த்தோன்னா கான்றது பார்த்தோன்னா வேங்கோல் விகுதியையும் குறிக்கும், வேங்கோல் வினைமுற்று விகுதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கான்செப்டில் வேங்கோல் பார்த்தோன்னா விகுதியையும் அது காண்டு பார்த்தா வேங்கோல் விகுதியையும் குறிக்கும். அடுத்து பார்த்தோன்னா பறவை, நம்ம முன்னாடியே பறவைன்றது நம்ம இங்கே எழுதிட்டு இருக்கோம், அது தவறுதலாக நம்ம இங்கே டைப் பண்ணிட்டுருக்கோம், சரிங்களா. நோ ப்ராப்ளம். பறவையும் குறிக்கும், காண்டு பார்த்தோன்னா பறவையும் குறிக்கும். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது நியா, என்னது நியா. அது பாருங்கள் என்ன இருக்குது நியானா என்னது சுட்டு, என்னது சுட்டு. அடுத்து பார்த்தோன்னா பொறுத்து இருக்குது, என்னது பொறுத்து. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது கான்ற எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் தருதுன்னு பாருங்கள். கான்றது பார்த்தீங்கன்னா அசைச்சொல், என்னது அசைச்சொல். கான்றது என்னது அசைச்சொல். அடுத்து பாருங்கள் காண என்ன இருக்குது காத்தல், என்னது காண காத்தல், என்னது காத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா காவடி, காவடி. கான்றது என்ன மீனிங்னா காவடி. அடுத்து பார்த்தா காண சோலை, இது ஒரு முக்கியமோ, சரிங்களா. கான்றது பார்த்தீங்கன்னா இது சோலை, இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு, சரிங்களா. அதிகமாக டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டட் ஆகிருக்கும் அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்டுருப்பாங்க. காண சோலை. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்றது பார்த்தீங்கன்னா தோட்சுமை, என்னது தோட்சுமை. அடுத்து பார்த்தீங்கன்னா
பூந்தோட்டம், என்னது பூந்தோட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா பூங்காவனம், என்னது பூங்காவனம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் 68 ஒரு எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழி இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க, சரிங்களா. சும்மா இல்லைனா கண்ணில் நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக ஒரு சில நேரத்தில் ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. சில நேரத்தில் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மறக்காது, சரிங்களா. முடிஞ்சளவு எழுதி பார்த்துருங்க, நல்லதாக இருக்கும். பூங்காவனம் இது, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா காவடி தண்டு, என்னது காவடி தண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பூ வைக்கும் பெட்டி, என்னது கான்றது பார்த்தீங்கன்னா ஸோ பூ வைக்கக்கூடிய ஒரு பெட்டியாகவும் பொருள் தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா கலைமகள், என்னது கலைமகள். அடுத்து பாருங்கள் நிறை, என்னது நிறை. அடுத்து காவல், என்னது காவல், சரிங்களா. கான்றது பார்த்தீங்கன்னா காவல். அடுத்து பார்த்தீங்கன்னா செய், என்னது செய் செய். அடுத்து பார்த்தீங்கன்னா வருத்தம், என்னது வருத்தம். கான்றது பார்த்தீங்கன்னா வருத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ பாதுகாப்பு, என்னது பாதுகாப்பு. கான்றது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ வலி, சரிங்களா. என்னது வலி. கான்றது பார்த்தீங்கன்னா வலி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ துலாக்கோல், இது ஒரு முக்கியம், சரிங்களா. கான்றது பார்த்தீங்கன்னா ஸோ துலாக்கோல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. கான்றது பார்த்தீங்கன்னா துலாக்கோலை குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது கற்பக மரம், என்னது கான்றது பார்த்தீங்கன்னா ஒரு கற்பக மரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுமை, என்னது சுமை, பாரம்னு சொல்லுவோம்ல அந்த கான்செப்ட்டு, சுமை. அடுத்து பார்த்தீங்கன்னா காகம், கானா காகத்தை குறிக்கும். கான்றது பார்த்தீங்கன்னா காகத்தை குறிக்கும். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது ஸோ கீ, என்னது கீ. ஸோ கீன்னா பாருங்கள் என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு கிளிக்குரல், என்னது கிளிக்குரல். அடுத்து பார்த்தீங்கன்னா தடை, என்னது தடை. அடுத்து பார்த்தீங்கன்னா தொனி, என்னது தொனி. அடுத்து பார்த்தீங்கன்னா நிந்தை, என்னது நிந்தை நிந்தை நிந்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா பாவ பூமி, என்னது பாவ பூமி. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது ஸோ கூ, சரிங்களா. கூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஒரு எழுத்து ஒரு மொழியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூ. கூனா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குற்றம், என்னது குற்றம் குற்றம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுமை, என்னது சிறுமை சிறுமை. அடுத்து பார்த்தோன்னா ஸோ இகழ்ச்சி, என்னது இகழ்ச்சி. அடுத்து பார்த்தோன்னா நீக்குதல், என்னது நீக்குதல். அடுத்து பார்த்தோன்னா நிறம், என்னது நிறம் நிறம், சரிங்களா. அடுத்து பார்த்தோன்னா இன்மை, என்னது இன்மை. கூணு என்னது மீனிங் இன்மை. அடுத்து பூமி, என்னது பூமி. நம்ம ஆல்ரெடி பூமின்னு ஒரு டைம் எங்கேயோ படிச்சிருப்போம், கொஞ்சம் கவனிச்சுன்னு தெரியும். எங்கே இருக்குது பாருங்கள் பூமி, பூமி, சரிங்களா. எங்கே இருக்குது பாருங்கள் பூமி. ஸோ வேறு ஏதோ ஒரு மொழி எழுத்துக்கு படித்தோம், பூமின்னு படித்தோம், சரிங்களா. எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூமி. சடனாக வந்து இல்லை தேட முடியல. ஸோ ஆல்ரெடி நம்ம பூமின்னு ஒரு இடத்துல படிச்சிருப்போம். ஸோ அது இங்கே பாருங்கள் பூமினா அவு, சரிங்களா. பூமினா என்னது அவு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கூக்கும் பார்த்தீங்கன்னா பூமின்னு வருது, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. அடுத்து பார்த்தோன்னா ஸோ உருபு, என்னது உருபு. அடுத்து பார்த்தோன்னா சாரியையும் குறிக்கும். கூன்றது பார்த்தோன்னா சாரியையும் குறிக்கும். அடுத்து கூனா உழவு, என்னது உழவு, அந்த கான்செப்டையும் குறிக்கும். அடுத்து பார்த்தோன்னா அனுபவம். ஸோ அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம்ல, ஸோ அதோடையும் குறிக்கும். அடுத்து பிரிவுனா ஸோ இடைவெளி, அதையும் குறிக்கும். கூன்றது பார்த்தோன்னா ஸோ பிரிவை குறிக்கும், சரிங்களா. அடுத்து பாருங்கள் எனக்கு கூ இருக்குது, என்னது இருக்குது கூ இருக்குது, சரிங்களா. இதில் பார்த்தோன்னா ஸோ பூமி, கூவும் சரி, சரிங்களா, அவ்வும் சரி, இதெல்லாம் பூமியையும் குறிக்குது, சரிங்களா. அடுத்து பார்த்தோன்னா பிசாசு, என்னது பிசாசு பிசாசு. அடுத்து பார்த்தோன்னா ஸோ அழுக்கு, என்னது அழுக்கு. அடுத்து பார்த்தோன்னா கூகை, என்னது கூகை கூகை. அடுத்து பார்த்தோன்னா கூக்குரல், என்னது கூக்குரல், என்னது கூக்குரல். அடுத்து பார்த்தோன்னா கூவுதல், என்னது கூவுதல் கூவுதல், கூனா கூவுதல். அடுத்து பாருங்கள் எனக்கு ஓசை குறிப்பு, என்னது ஓசை குறிப்பு. அடுத்து பாருங்கள் எனக்கு ஸோ நிலம், என்னது நிலம் நிலம். அடுத்து பாருங்கள் எனக்கு கூழ், கூனா கூழ், அப்புறம் நிலம், அதெல்லாம் குறிக்குது. அடுத்து பாருங்கள் எனக்கு ஸோ கவு, என்னது கவு. கவுனா பார்த்தீங்கன்னா கிருத்தியம், என்னது கிருத்தியம், என்னது கிருத்தியம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா கொள்ளு. சரிங்களா, கொள்ளுன்றது பார்த்தீங்கன்னா உழுவலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாமல் இருக்குது. அது ஒரு தானியம். ஸோ அது வந்து நம்ம கொச்சை வழக்கில் கொள்ளுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் அந்த இடத்துல கவுனா கொள்ளு அது மீனிங். சரிங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ கொள்ளுதல் அந்த கான்செப்ட் சொல்கிறாங்களான்னு தெரியல. சரிங்களா, ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆப்ஷன் வைஸ் நம்ம கொடுக்கும்போது தான் தெரியும். ஸோ நிறைய மீனிங் தரக்கூடிய சொற்கள் வந்து இருக்குது அப்படின்னு தெரியும். சரிங்களா, அடுத்து பாருங்கள் இருக்குது ஸோ தீங்கு. கவுன மீனிங் தீங்கு. அடுத்து பாருங்கள் வாயால் பற்றுதல். என்னது வாயால் பற்றுதல். கவுன மீனிங் வாயால் பற்றுதல். சரிங்களா, வாயால் பற்றுதல். அடுத்து பாருங்கள் எனக்கு ஸோ சூ. என்னது சூ இருக்குது. சூன்றது பார்த்தீங்கன்னா வான வகை. என்னது வான வகை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பை உணர்த்தும் ஒளி. அதாவது வெறுப்பை உணர்த்தும் ஒளி வந்து என்னென்னா சூ. சூ வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பை வந்து உணர்த்தக்கூடிய ஒரு மொழியாகவும் இருக்குது. சரிங்களா, அடுத்து பாருங்கள் ஸோ கை. என்னது கை. ஸோ கையில் வந்து என்னென்ன சொற்கள் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இடம். அது இடம் 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 இடத்தையும் குறிக்கும் கைன்றது. அடுத்து பார்த்தோன்னா ஸோ ஒப்பனை. சரிங்களா, என்னது ஒப்பனை. அடுத்து பார்த்தோன்னா ஸோ ஒழுக்கம். ஸோ ஒழுக்கம்னா டிசிப்ளின். ஸோ அதையும் குறிக்கக்கூடிய ஒரு எழுத்தாக இருக்குது கை. அடுத்து பார்த்தோன்னா காம்பு. என்னது காம்பு. அடுத்து பார்த்தோன்னா கிரணம். என்னது கிரணம். ஸோ கைன்றது பார்த்தோன்னா கிரணம் அந்த கான்செப்டையும் குறிக்கும். கைன்னு பார்த்தோன்னா ஸோ செங்கலையும் குறிக்கும். சரிங்களா, செங்கல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வீடு கட்ட பயன்படுத்தக்கூடிய செங்கலையும் குறிக்கும். அடுத்து பார்த்தா கைனா கட்சியை குறிக்கும். சரிங்களா, கட்சியை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு எழுத்துனா கை. அடுத்து பார்த்தா கை மரம். என்னது கை மரம் அந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தை வந்து குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா விசிறிக்காம்பு. என்னது விசிறிக்காம்பு. சரிங்களா, விசிறிக்காம்பு அந்த கான்செப்டையும் குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா படையிருப்பு. சரிங்களா, படையுடைய இருப்பை பற்றி சொல்லுது. ஸோ படையிருப்பு. அடுத்து பார்த்தோன்னா ஆற்றல். சரிங்களா, என்னது ஆற்றல் அதை பற்றி சொல்லுது. அடுத்து பார்த்தோன்னா ஆள். என்னது கைனா ஆள். அடுத்து பார்த்தோன்னா ஸோ உலகு. என்னது கைனா உலகு. அடுத்து பார்த்தோன்னா ஸோ உடன். கைனா என்னது உடன் உடன் உடன். அடுத்து பார்த்தோன்னா ஸோ திங்கள். கைனா என்னது திங்கள் திங்களை குறிக்கும். அடுத்து பாருங்கள் எனக்கு ஸோ செய்கை. கைனது செய்கை. அது செய்கை. அடுத்து பார்த்தோன்னா ஸோ பகுதி. சரிங்களா, கைன்றது பார்த்தோன்னா பகுதியையும் குறிக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஸோ பிடிப்பு. அது பிடிப்பு பிடிப்பு பிடிப்பு. கைன்றது பார்த்தோன்னா ஸோ அடுத்து வந்து மரவட்டை. சரிங்களா, இது ஒரு உயிரினம் உங்களுக்கே தெரியும். ஊர்வன இனத்தை சேர்ந்த மரவட்டை நீங்கள் தெரிஞ்சாலும் சரி தெரியும். கை அதுக்கும் மீனிங் என்னது கை தான். அடுத்து பாருங்கள் முறை. என்னது முறை முறை அது. அடுத்து பார்த்தோன்னா ஸோ வரிசை. ஸோ வரிசையும் குறிக்கக்கூடிய ஒரு எழுத்தாகவும் இருக்குது கை. அடுத்து பார்த்தோன்னா கரம். சரிங்களா, கரம் கை அப்படின்னு சொல்லுவோம்னா ஸோ கரம்னாலும் கை தான். அடுத்து பார்த்தோன்னா சயம். சரிங்களா, சயம் சயம். அடுத்து பார்த்தோன்னா வழக்கம். சரிங்களா, டெய்லியும் நம்ம ஃபாலோ பண்ணுற வழக்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த வழக்கம் கைன்னு வழக்கம். அடுத்து பார்த்தோன்னா தங்கையும் குறிக்குது. சரிங்களா, தங்கையும் குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஊட்டு. என்னது ஊட்டையும் அதையும் குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஸோ வன்மை. என்னது வன்மை வன்மை. அடுத்து பார்த்தோன்னா ஸோ சதுரம். என்னது சதுரம் அதையும் குறிக்குது சதுரம். அடுத்து பார்த்தோன்னா கைன்றது பார்த்தோன்னா சங்கு. என்னது சங்கு அந்த கான்செப்டையும் குறிக்குது. அடுத்து கைன்றது பார்த்தோன்னா ஸோ வண்டு. என்னது வண்டு அந்த கான்செப்டையும் குறிக்குது வண்டு. அடுத்து பார்த்தோன்னா கைத்தலம். என்னது கைத்தலம். என்னது கைத்தலம். அடுத்து பார்த்தோன்னா அஞ்சலி. சரிங்களா, அஞ்சலின்றது பார்த்தோன்னா கையே குறிக்குது. சரிங்களா, கையினுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது. நான் அதான் சொல்லிகிட்டே இருந்த முன்னாடியே நிறைய இடத்துலேருந்து நான் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் இது. மறக்காமல் தொடர்ந்து விசிட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வேணும்னா பை பண்ணி வாங்கிக்கங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஸோ கைத்தொழில். என்னது கைத்தொழில் கைத்தொழில். அடுத்து பார்த்தோன்னா கைப்பிடி. என்னது கைப்பிடி கைப்பிடி. அடுத்து பார்த்தோன்னா ஸோ விறகு. சரிங்களா, கைன்றது பார்த்தோன்னா விறகு அந்த கான்செப்டையும் குறிக்குது. அடுத்து பார்த்தா கைன்றது பார்த்தா ஒரு உறுப்பு. சரிங்களா, அந்த உறுப்பு அந்த கான்செப்டையும் ஒரு குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா சினங்கோல். ஸோ சினங்கோல்னால் கோபத்தை கொல். ஸோ கைன்றது பார்த்தோன்னா கோபம் கொல் அப்படின்னு சொல்கிறல. ஸோ அந்த கான்செப்டையும் குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா சிறகு. சரிங்களா, என்னது சிறகு சிறகையும் குறிக்குது. கைன்றது பார்த்தோன்னா சிறகையும் குறிக்குது. அடுத்து பாருங்கள் ஸோ சேனை. என்னது சேனை கைன்றது சேனை. அடுத்து பார்த்தோன்னா கைன்றது பார்த்தோன்னா சிறுமை. என்னது
சிறுமை சிறுமை. அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கம் சரிங்களா, கைன்றது தங்கம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தங்கம்னா என்னது, கையை குறிக்குது சரிங்களா, அதனால ஞாபகம் வச்சுக்கணும், தங்கம்னா கையை குறிக்குது. அடுத்து பாருங்கள், ஸோ கோ சரிங்களா, நம்ம எப்படி நம்ம ஐ அந்த ஒரு எழுத்து ஒரு மொழியில் வந்து ஐன்றது எப்படி ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி கோன்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா, கோன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஸோ அரசன் என்னது அரசன். அடுத்து வந்து பார்த்தோன்னா அம்பு என்னது அம்பு. அடுத்து பார்த்தோன்னா வானம் என்னது வானம். அடுத்து பார்த்தோன்னா ஆண்மகன் என்னது ஆண்மகன். அடுத்து பார்த்தோன்னா இடியேறு என்னது இடியேறு. அடுத்து பார்த்தோன்னா இலந்தை மரம் என்னது இலந்தை மரம். அடுத்து ரோமம் சரிங்களா, கோன்றது பார்த்தோன்னா ரோமம். அடுத்து வந்து பார்த்தோன்னா கண் என்னது கண் கண். அடுத்து வந்து பார்த்தோன்னா எழுது, ஸோ எழுதுன்றது பார்த்தோன்னா கோவை தான் குறிக்கும் சரிங்களா. அடுத்து பாருங்கள் எனக்கு சந்திரன் என்னது சந்திரன் சந்திரன். அடுத்து வந்து பார்த்தோன்னா கிரணம் சரிங்களா கிரணம். அடுத்து பார்த்தோன்னா ஸோ சூரியன் சரிங்களா, கானாலும் சூரியனை தான் குறிக்கும், கோனாலும் சூரியனை தான் குறிக்கும். அடுத்து பாருங்கள் எனக்கு திசை என்னது திசை 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 சொல்கிறோம்ல டைரக்ஷன், அதுதான் திசை. அடுத்து பாருங்கள் ஸோ நீர் என்னது வாட்டர், நீர் சொல்கிறோம் அதுதான். அடுத்து பார்த்தோன்னா தேவலோகம் என்னது கோன்றது பார்த்தோன்னா தேவலோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்தாகவும் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பசு என்னது பசு. அடுத்து பூமி. அடுத்து பாருங்க பெரிய மலை, ஸோ கோன்றது பார்த்தோன்னா பெரிய மலை அந்த கான்செப்டை குறிக்குது. அப்புறம் பார்த்தோன்னா கோன்றது பார்த்தோன்னா தாய் என்னது தாயையும் குறிக்குது. அடுத்து பாருங்கள் இருக்குது ஸோ வாணி என்னது வாணி, வாணினாலும் ஸோ கோதம் குறிக்குது. அடுத்து பாருங்கள் இருக்குது ஸோ மேன்மை என்னது மேன்மை. அடுத்து வெளிச்சம் என்னது வெளிச்சம், வெளிச்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து ஒரு மொழி என்னன்னா ஸோ கோதம். அடுத்து தகப்பன், தகப்பன்னா தந்தை, ஸோ கோணம் தந்தையும் குறிக்கும். அடுத்து பார்த்தா தலைமை, ஸோ யாருன்னா தலைமையாக இருந்தாலும் ஸோ அவங்களுடைய ஹெட்டாவையும் குறிக்கும், கோண்டு பார்த்தா ஸோ தலைமையும் குறிக்கும். அடுத்து பார்த்தா ஸோ குயவன் என்னது குயவன் குயவன். அடுத்து சொல் என்னது அடுத்து சொல் சொல், கோண்டு பார்த்தோன்னா சொல்லையும் குறிக்கும். அடுத்து பார்த்தோன்னா சாறு என்னது சாறையும் குறிக்கும், கோன்றது பார்த்தோன்னா சாறு குறிக்கும். அடுத்து பார்த்தோன்னா அரசியல் என்னது அரசியல் அரசியல். அடுத்து பார்த்தோன்னா இரங்கல், ஸோ இரங்கலையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன இருக்குது கோவும் இருக்குது சரிங்களா, ஒரு எழுத்தில் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஸோ தொடு என்னது தொடு தொடு. அடுத்து பார்த்தோன்னா சொர்க்கம் என்னது சொர்க்கம் சொர்க்கம். அடுத்து பார்த்தோன்னா சொல் என்ன இருக்குது சொல் இருக்குது சொல் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ வேந்தன் வேந்தன், கோனா என்ன மீனிங் வேந்தன் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கடவுள் என்னது கடவுள் கடவுள். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸோ ரசம் என்னது ரசம் ரசம். அடுத்து பார்த்தோன்னா இரங்கற் குறிப்பு என்னது இரங்கற் குறிப்பு, ஸோ இரங்கலும் இரங்கல் குறிப்பும் ரெண்டும் ஒன்று தான், ஸோ அது ரெண்டும் சேம் மீனிங் தான். அடுத்து பார்த்தோன்னா சந்திரன், நம்ம முன்னாடி இங்கே சந்திரன் சொல்லிட்டு நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம், அதுவே இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா வச்சிரப்படை என்னது வச்சிரப்படை. அடுத்து பார்த்தோன்னா நம்ம இங்கே தலைவன் சொல்லி கொடுத்துருக்கோம் சரிங்களா, தலைவன் கோன்றது பார்த்தோன்னா ஸோ தலைவனையும் குறிக்கும் சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைவன்றது பார்த்தோன்னா ஸோ அரசனை குறிக்கும், ரெண்டும் ஒன்று தான் மீனிங் சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் எனக்கு சான்னு பார்க்க போகிறோம் சரிங்களா, என்ன இருக்குது சா. அடுத்து வந்து பாருங்கள் சா ரொம்ப ரொம்ப முக்கியம், இதில் இருக்கிறது எல்லாமே முக்கியம் சரிங்களா, நம்ம எதுவுமே பார்த்தோன்னா விட்டுட்டு போக முடியாது, அந்தளவுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். இப்போ பார்த்தோன்னா சா, ஸோ சாவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேய் என்னது பேய். அடுத்து பார்த்தோன்னா இறப்பு என்னது இறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ சோர்தல் என்னது சோர்தல் சோர்தல். அடுத்து பார்த்தோன்னா சாதல் என்னது சாதல். அப்புறம் பார்த்தோன்னா ஆறு என்ற எண்ணு சரிங்களா, எண்ணையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா கழிதல் என்னது கழிதல் கழிதல். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸோ தேயிலை செடி என்னது தேயிலை செடி சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சு சரிங்களா, சூன்னு என்னென்னு பாருங்கள் அதட்டு என்னது அதட்டு. அடுத்து வந்து பாருங்கள் நன்மை, சூன்னு என்னது நன்மை. அடுத்து பாருங்கள் எனக்கு சுகம் என்னது சுகம் சுகம். அடுத்து பார்த்தோன்னா ஸோ விரட்டுதல் என்னது
விரட்டுதல். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, ஸோ அடுத்து என்ன எழுத்துனா சை. சரிங்களா, சைன்றது பார்த்தீங்கன்னா ஸோ கைப்பொருள் குறிக்குது. என்னது, கைப்பொருளை குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ செல்வம். சரிங்களா, என்னது செல்வம், அந்த கான்செப்டையும் குறிக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இகழ்ச்சி குறிப்பு. என்னது, இகழ்ச்சி குறிப்பு, ஸோ அந்த கான்செப்டையும் குறிக்குது, இகழ்ச்சி குறிப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தா. சரிங்களா, தான்றது பார்த்திங்கன்னா குபேரன். என்னது, குபேரன், அந்த கான்செப்டையும் குறிக்குது. அடுத்து நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம் நான்முகன். என்னது, நான்முகன். நான்முகன் ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய இடத்துல கவர் ஆகிருக்கு இந்த வார்த்தை. சரிங்களா, அதனுடைய பொருள் அதுக்காக சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸோ சே. என்னது, சேன்றது பார்த்தோன்னா ஸோ எருதை குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா அழிஞ்சில் மரம். சரிங்களா, அழிஞ்சில் மரம்ன்றது ஒரு வகையான ஒரு மரம், அந்த மரத்தை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்துனால சே. அடுத்து வந்து பார்த்தோன்னா உயர்வு. என்னது, உயர்வு, உயர்வு. அடுத்து பாருங்க என்ன இருக்குது, ஸோ எதிர்மறை. என்ன இருக்குது, எதிர்மறை. அடுத்து பாருங்கள் இருக்குது ஸோ ஒளிக்குறிப்பு. என்னது, சேன்றது பார்த்தீங்கன்னா ஒளிக்குறிப்பு, ஒளிக்குறிப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிவப்பு. என்னது, சிவப்பு, சிவப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காளை. என்னது, காளை. அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை. என்னது, சேனது செங்கோட்டையை குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா சேரான். என்னது, சேரான், அதை குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா இடபம். என்னது, இடபம், இடபம், இடபம். அடுத்து பார்த்தோன்னா நகரம். என்னது, நகரம், நகரத்தை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்தினால சே. என்னது, சே. அடுத்து பார்த்தோன்னா அரண். சரிங்களா, அரண், அரண், அரண்னா சே அப்படின்ற ஒரு மீனிங்கை குறிக்குது. அடுத்து பார்த்தா சி. என்னது, சி. ஸோ சி வந்து என்னென்ன பொருள் வந்து தருதுன்னு பார்க்கலாம். ஸோ சீனா அடக்கம். என்னது, அடக்கம். அடுத்து பார்த்தோன்னா ஸோ இகழ்ச்சி. என்னது, இகழ்ச்சி. அடுத்து வந்து பார்த்தோன்னா அலட்சியம். என்னது, அலட்சியம். அடுத்து வந்து பார்த்தோன்னா காந்தி. என்னது, காந்தி. அடுத்து வந்து பார்த்தோன்னா சம்பத்து. என்னது, சம்பத்து, சம்பத்து. அடுத்து பார்த்தோன்னா ஸோ கலைமகள். என்னது, கலைமகள். சீன்றது பார்த்தோன்னா கலைமகளை குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா உறக்கம். என்னது, உறக்கம், உறக்கம், உறக்கம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸோ பார்வதி. சரிங்களா, என்னது, பார்வதி. சீன்றது பார்த்தோன்னா பார்வதி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ பெண். என்னது, பெண்ணை குறிக்குது. சீன்றது பார்த்தோன்னா பெண்ணை குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஸோ ஒளி, 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 ஒளி. சரிங்களா, அடுத்து பார்த்தோன்னா விந்து. சரிங்களா, விந்து. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்துனது சி. என்னது, சி. அடுத்து பார்த்தோன்னா ஸோ கீழ். கீழ்னாலும் சியை தான் குறிக்குது. அடுத்து சளி. ஸோ சளினாலும் சியை தான் குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா சீதேவி. சரிங்களா, சீதேவி, அதையும் சி தான் குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா செல்வம். செல்வம்னாலும் சி தான். அடுத்து பாருங்கள் ஸோ பொறுப்பு. என்னது, பொறுப்பு. அடுத்து பார்த்தோன்னா வெறுப்பு சொல். ஆல்ரெடி நம்ம சூன்றது பார்த்தோன்னா ஒரு வெறுப்பு சொல்லை நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். சூ. சரிங்களா, இங்கே பாருங்கள், நம்ம வெறுப்பை உணர்த்தும் ஒளின்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீன்றது பார்த்தோன்னா ஒரு வெறுப்பு சொல் அல்லது சீத்தல் அப்படின்ற ஒரு மீனிங்கை குறிக்குது. சரிங்களா, சீத்தல் அப்படின்னு. அடுத்து பார்த்தோன்னா லக்குமி. என்னது, லக்குமி, லக்குமி. அடுத்து பார்த்தோன்னா ஸோ துடைத்தல். என்னது, துடைத்தல், துடைத்தல். அடுத்து பார்த்தோன்னா கிணறு. என்னது, கிணறு, கிணறு. அடுத்து பார்த்தோன்னா கூர்மையாக்கு. என்னது, கூர்மையாக்கு. ஸோ கூர்மையாக்குன்னு சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸோ சியை தான் குறிக்குது. அடுத்து பாருங்கள் ஸோ வி. சரிங்களா, வின்ற ஒன்று எழுத்தில் வந்து என்னென்ன பொருள் தருதுன்னு பார்க்கலாம். ஸோ வினா என்ன இருக்குது, வி. சரிங்களா, ஸோ நெடில் வி கிடையாது, குறில் வி. அப்போ என்ன இருக்குது, ஸோ நிச்சயம். வீணானது நிச்சயம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸோ வித்தியாசம். என்னது, வித்தியாசம். என்னது, வித்தியாசம். அடுத்து பிரிவு. என்னது, பிரிவு. அடுத்து பார்த்தோன்னா கொள்திறம். என்னது, கொள்திறம், கொள்திறம், கொள்திறம். வீன்றது பார்த்தோன்னா கொள்திறம். அடுத்து பார்த்தோன்னா உபசர்க்கம். என்னது, உபசர்க்கம், உபசர்க்கம். அடுத்து பார்த்தோன்னா ஆகாயம். சரிங்களா, வீன்றது பார்த்தோன்னா ஆகாயம், இது ஒரு முக்கியமானது. சரிங்களா, வீன்றது பார்த்தோன்னா ஆகாயம் அப்படின்னு. அடுத்து பார்த்தோன்னா கண். என்னது, கண்ணையும் குறிக்குது. அடுத்து பாருங்கள் காற்று. என்னது, காற்றையும் குறிக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா திசை, சரிங்களா, என்னது டைரக்ஷன், அதையும் குறிக்குது. பறவை, ஸோ பறவையும் வி குறிக்குது. அழகு, சரிங்களா, ஆன்றதும் அழகை குறிக்குது, வீன்றதும் அழகை குறிக்குது. ஸோ அழகுன்றது நிறைய சொல்லு வந்து அங்கே குறிக்குது, கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா விசை, சரிங்களா, விசைன்றது பார்த்தோன்னா ஸோ வியை குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா விசும்பு, ஸோ விசும்புனா வானம், ஸோ அதுவும் பார்த்தோன்னா வியை தான் குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா அறிவு, சரிங்களா, என்னது அறிவு, அறிவினாலும் ஸோ வி தான் குறிக்குது. அடுத்து பாருங்கள் என்னென்ன இருக்குது, மாறுபாடு, மிகுதி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வின்ற ஒரு எழுத்தை தான் குறிக்குது, சரிங்களா. அப்போ வின்ற எழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீனிங் இருக்குது, தரக்கூடிய பொருட்களை வந்து இருக்குது, சரிங்களா, பொருள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம், ஸோ கிட்டத்தட்ட 68க்கு மேற்பட்ட அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஆனால் எக்ஸாக்டாக கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஸோ 68 ஓர் எழுத்து ஒரு மொழி, சரிங்களா, அப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து அடுத்தடுத்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது, நம்ம கொஞ்சம் பொறுமையாக படித்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸியாக கண்டிப்பாக என்ன ஆகும்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கேதர் ஆகும், சரிங்களா. இப்போ பாருங்கள் என்ன இருக்குன்னா ஸோ வா, சரிங்களா, வா எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு 4 ஒரு பங்கு, வான்றது பார்த்தீங்கன்னா 4 ஒரு பங்கு, சரிங்களா. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, ஸோ வைன்றது பார்த்தீங்கன்னா கூர்மையை குறிக்குது, என்னது கூர்மையை குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா புல்லை குறிக்குது, சரிங்களா, புல். அடுத்து வைன்றது பார்த்தீங்கன்னா ஸோ வைக்கோல், ஸோ அதையும் குறிக்குது, அதனுடைய பொருளும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வையகம், சரிங்களா, வையகம். அடுத்து பார்த்தீங்கன்னா வைத்தல், வைன்றது பார்த்தீங்கன்னா வைத்தல், அந்த கான்செப்டை குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சபித்தல், சரிங்களா, சபிக்கிறது அப்படி சொல்லுவாங்கள்ல, ஸோ வைன்னு என்னது சபித்தல் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ கொடு, சரிங்களா, வைக்கிறோன்னு சொன்னால் ஸோ கொடு அப்படின்ற ஒரு மீனிங்கை குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ வவ், என்னது வவ் வந்து என்ன இருக்குது பாருங்கள், வவ்வுதல், என்னது வவ்வுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா கவ்வுதல், என்னது கவ்வுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா பற்றுதல், ஸோ இந்த மாதிரி மீனிங்கெல்லாம் குறிக்குது, சரிங்களா. ஸோ வவ்வுதல், கவ்வுதல், பற்றுதல், இந்த மாதிரி மீனிங்கெல்லாம் குறிக்குது. அடுத்து பாருங்க எனக்கு ஸோ என்னது வேனா வேவு, சரிங்களா, என்னது வேனா வேவு என்ற மீனிங்கை குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒற்று, என்னது ஒற்று, வேனன்றது ஒற்று, அந்த கான்செப்டை குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ வேனா எரிதல், என்னது எரிதல், அந்த கான்செப்டையும் குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பமாக்கு, வேனது வெப்பமாக்கு, அந்த ஒரு பொருளையும் தருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொதிக்கும் நீர், என்னது கொதிக்கும் நீர், வேண்டது பார்த்தீங்கன்னா கொதிக்கும் நீர், அந்த ஒரு பொருளையும் தருது. அடுத்து பாருங்கள் ஸோ மோனா மோதல், என்னது மோதல். அடுத்து பார்த்தீங்கன்னா முகர்தல், சரிங்களா, மோன என்னது மோதல், அது மோதல் இல்லைன்னா முகர்தல், ஸோ 2 தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் படிச்சிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ வா, சரிங்களா, வான்றது பார்த்தீங்கன்னா வருக, என்னது வருக, அந்த பொருளையும் தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ வாய், என்னது வாய், ஸோ வாயை குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ தாவுதல், என்னது தாவுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா பிறத்தல், என்னது பிறத்தல், ஸோ பிறத்தல் வந்து பார்த்தீங்கன்னா வான்றதை குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வான்றதுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வருகை, என்னது வருகை, வருதல், இந்த மாதிரி பொருட்களை வந்து தருது, சரிங்களா. பொருள்னு சொல்கிறேன், சரிங்களா, பொருட்கள்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பொருளை தருது, சரிங்களா. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது ஸோ யான்றது பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அயம், சரிங்களா, யானது அயம்னா பயத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இல்லை, யானா இல்லைன்ற ஒரு மீனிங்கையும் தருது, ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா யாவை, யான்றது பார்த்தீங்கன்னா யாது, யாவை, அப்படியெல்லாம் கொஷின்ஸ் வரல, ஸோ அந்த மாதிரி யாவை அதையும் குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ கட்டுதல், என்னது கட்டுதல், சரிங்களா, கட்டுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அகலம், அது அகலம், யான்றது பார்த்தீங்கன்னா ஸோ அகலம். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு யான்றது பார்த்தீங்கன்னா ஒரு வகை மரமாகவும் இருக்குது, என்னது யான்றது பார்த்தீங்கன்னா ஒரு வகை மரமாகவும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம், யான்றது பார்த்தீங்கன்னா சந்தேகத்தை ஸோ உணர்த்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது, சரிங்களா, சந்தேகம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்காது, யான்றது பார்த்தீங்கன்னா ஸோ நீங்காது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யான்றது இருத்தல், என்னது இருத்தல், இருத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா யானை என்னது சொல்லு, என்னது சொல்லு, சொல்லு அதுன்னு சொல்கிறதில்ல. ஸோ அதனுடைய பொருளும் தருது. அடுத்து பார்த்தோன்னா யானை செய்யுள், ஸோ செய்யுளையும் வழங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா யாத்தல், யான்றது பார்த்தோன்னா யாத்தல், என்னது யாத்தல். அப்புறம் யான்றது பார்த்தீங்கன்னா யானை, என்னது யானை. ஸோ பிளிர்னாலும் யானை தான், களிர்னாலும் யானை தான். ஸோ யான்னு சொல்லும்போது ஒரு எழுத்தில் அது வந்து யானையும் குறிக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா வி, அது வி. சரிங்களா? எப்போயுமே பார்த்தோன்னா வீன்ற பார்த்தோன்னா நம்ம அந்த மலருடைய ஒரு டைப்பில் நம்ம சொல்லுவோம். ஸோ வீன்ற பார்த்தோன்னா மலரையும் குறிக்கும். சரிங்களா? வீன்றது மலரையும் குறிக்கும். அடுத்து பார்த்தோன்னா சாவு, அது சாவு. சரிங்களா? ஸோ டெத்தார்னு சொல்கிறேன்ல, ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க, சாவு. அடுத்து பார்த்தோன்னா கொல்லுதல், என்னது கொல்லுதல், அந்த கான்செப்டையும் குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஸோ நீக்கம், அது நீக்கம், நீக்கம். அடுத்து பார்த்தோன்னா ஸோ பறவை. சரிங்களா? வீன்றது பார்த்தோன்னா பறவையும் குறிக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோதல், என்னது மோதல், மோதல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விரும்புதல். சரிங்களா? வீன்றது பார்த்தீங்கன்னா ஸோ விரும்புதல், அந்த கான்செப்டையும் குறிக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மகரந்தம், வீணனது மகரந்தம், மகரந்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா கரு, என்னது கரு, கரு, கரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அது கருப்பிரித்தல், இது ஃபுல்லாக தான். சரிங்களா? ஸோ என்னது வீன்றது பார்த்தீங்கன்னா கருப்பிரித்தல், கருப்பிரித்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா வீன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பூவையும் குறிக்குது. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம மலர்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ மலரும் பூவும் ரெண்டும் ஒரே மீனிங்கை தரக்கூடிய ஒரு சொல்லு தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மரணம், மரணம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், சாவு. ஸோ சாவுனாலும் மரணம்னாலும் ஸோ ரெண்டு சேம் மீனிங் தான். சரிங்களா? வார்த்தைகள் மட்டும் தான் வெவ்வேறு இருக்க தவிர மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் தரும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சோர்வு, என்னது சோர்வு. சரிங்களா? சோர்வு. வீன்றது பார்த்தீங்கன்னா சோர்வு. அடுத்து பாருங்கள் எனக்கு ஸோ இருக்குது. சரிங்களா? சோனா பார்த்தீங்கன்னா எனக்கு மதில், என்னது மதில், என்னது மதில். அடுத்து பார்த்தோன்னா நகரம், என்னது நகரம். சோன்று பார்த்தோன்னா நகரம். அடுத்து பார்த்தோன்னா அரண். சோன்று பார்த்தோன்னா என்ன இருக்குது அரண், அரண், அரண். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோட்டை. சோன்று பார்த்தோன்னா கோட்டை, என்னது கோட்டை. அடுத்து பார்த்தோன்னா உமை, என்னது உமை, உமை, உமை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உமை. அடுத்து பார்த்தீங்கன்னா வானாசுரன், என்னது வானாசுரன். சோன்றது பார்த்தீங்கன்னா வானாசுரன், வானாசுரன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வியப்பு சொல்லாகவும் இருக்குது. சோன்றது என்னது வியப்பு சொல். சரிங்களா? வியப்பு சொல்லாகவும் இருக்குது. சோனா வியப்பு சொல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளி மதில், என்னது ஒளி மதில், ஒளி மதில். சரிங்களா? சோன்றது பார்த்தீங்கன்னா ஒளி மதில். அடுத்து பாருங்கள் எனக்கு தா. சரிங்களா? தா. ஸோ தா என்ற எழுத்துக்கு வந்து என்னென்ன பொருள் தருதுன்னு பாருங்கள். கொடு, அது கொடுக்குறது சொல்கிறேன். ஸோ கொடு, கொடுனா தானு மீனிங். அடுத்து பாருங்கள் அழிவு. சரிங்களா? அழிவு அதையும் குறிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றம், என்னது குற்றம், என்னது குற்றம். அடுத்து பாருங்கள் எனக்கு ஸோ கேடு, என்னது கேடு, கேடு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொடியன், என்னது கொடியன். கொடியனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ தான்ற ஒரு மீனிங் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா தாண்டுதல், என்னது தாண்டுதல், தாண்டுதல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பகை, என்னது பகை, பகை, பகை. அடுத்து பார்த்தீங்கன்னா நான்முகம். சரிங்களா? நான்முகம், நான்முகன் ஆல்ரெடி நிறைய இடத்துல வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க, எங்கெல்லாம் நான்முகன் வந்திருக்கு, எங்கெல்லாம் நான்முகன் வந்திருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ வலி. சரிங்களா? தாண்டதுன்னு பார்த்தீங்கன்னா வலி. அடுத்து பார்த்தீங்கன்னா வருத்தம், என்னது வருத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா வியாழன் பார்த்தீங்கன்னா ஒரு டேஸை குறிக்குது, ஒரு கிழமையை மென்ஷன் பண்ணுது. அப்போ தானே என்னது வியாழன், என்னது வியாழன். ஸோ வியாழனை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாசம், என்னது நாசம். அடுத்து பார்த்தீங்கன்னா வலிமை, என்னது வலிமை, வலிமை. அடுத்து பார்த்தீங்கன்னா குறை, என்னது குறை, குறை, குறை. அடுத்து பார்த்தீங்கன்னா பரப்பு. சரிங்களா? தான்றது பார்த்தீங்கன்னா பரப்பு, அந்த கான்செப்டையும். அடுத்து பார்த்தீங்கன்னா தானா என்னது தருக, என்னது தருக, தருக, தருக.
அடுத்தது பார்த்தீங்கன்னா தான்றது பார்த்தீங்கன்னா தாவுதல். தான்றது தாவுதல். தாவுதலும் தாண்டுதலும் சேம் மீனிங் தான். வார்த்தைகள் மட்டும் தான் கொஞ்சம் மாறி இருக்க தவிர ஸோ மீனிங் வந்து பார்த்தா ஒன்று தான். சரிங்களா? தாவுதல்னு சொன்னாலும் ஒன்று தான், தாண்டுதல்னாலும் ஒன்று தான். அடுத்து பாருங்கள். ஸோ தீ. சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழியில் ஒரு எழுத்து ஒரு இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தீ வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து பாருங்கள், தீனா ஃபஸ்ட்டு என்னென்னா நெருப்பு. சரிங்களா? என்னது நெருப்பு, அது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ தீனா நெருப்பையும் பொருள் தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவுன்னு பொருள் தரும். சரிங்களா? தீன்றது பார்த்தீங்கன்னா அறிவுன்னு பொருள் தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இனிமை. என்னது இனிமை. அடுத்து பாருங்கள் தீமை. தீன்றது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கெடுதல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ அது தீமை அப்படின்ற ஒரு பொருளை தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா உபாய வழி. சரிங்களா? என்னது உபாய வழி அப்படின்னா தீன்ற மீனிங். அடுத்து பார்த்தீங்கன்னா நரகம். சரிங்களா? தீனவே நரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தீனவே நரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ சினம். சரிங்களா? சினம்னா கோபம். ஸோ தீயை கண்டே யார்கிட்ட கோபம் வராது, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சினம் சினம். அடுத்துனா நஞ்சு. சரிங்களா? நஞ்சு நஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஞானம் ஞானம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுமை. என்னது கொடுமை கொடுமை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒளி. சரிங்களா? தீன்றது பார்த்தீங்கன்னா ஒளி. அடுத்து பார்த்தீங்கன்னா விளக்கு. சரிங்களா? என்னது விளக்கு விளக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா விஷம். சரிங்களா? விஷம்னா விடம்னு சொல்லுவாங்க. ஸோ விடம்னு சொன்னாலும் சரி ஒன்று தான், விஷம் சொன்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் எனக்கு தூ. சரிங்களா? தூவில் வந்து என்னென்ன இருக்குது பாருங்கள். ஸோ அசைத்தல். என்னது அசைத்தல் அசைத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா அனுபவம் அனுபவம். அடுத்து எரித்தல் எரித்தல். தூணது எரித்தல். அடுத்து பாருங்கள் கெடுத்தல். என்னது கெடுத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா சேர்மானம். என்னது சேர்மானம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடத்தல் நடத்தல். தூன்றது பார்த்தீங்கன்னா நடத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைத்தல். சரிங்களா? என்னது நிறைத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு. என்னது பிரிவு. பிரிவுனா தூவை குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வருத்தம். ஸோ வருத்தம் அப்படின்னு சொன்னாலும் ஸோ தூதான் குறிக்கும், வருத்தம். அடுத்து பாருங்கள் வளர்தல். என்னது வளர்தல். சரிங்களா? வளர்தல் வளர்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா நா. சரிங்களா? ஸோ நான் வந்து என்னென்ன குறிக்குதுன்னு பாருங்கள். நான்னா சிறப்பு. என்னது சிறப்பு, அதை பற்றி குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஸோ மிகுதி மிகுதி மிகுதி. சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா இன்பம். என்னது இன்பம். ஸோ நான்றது பார்த்தோன்னா இன்பம். அடுத்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ நவ். என்ன இருக்குது நவ். சரிங்களா? நவுன்றது பார்த்தோன்னா ஸோ மரக்கலம். என்னது மரக்கலம். என்னது மரக்கலம். அடுத்து பார்த்தோன்னா நாவாய். சரிங்களா? நாவாய். நவுன்றது பார்த்தோன்னா நாவாயை குறிக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். நவுன்றது பார்த்தோன்னா ஸோ நாவாயை குறிக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கலாம் சான்சஸ் இருக்குது. நாவாய். சரிங்களா? நாவாய். அடுத்து பார்த்தோன்னா ஸோ படகு. ஸோ படகையும் குறிக்கும். தெப்பம். என்னது தெப்பம் அப்படின்னு குறிக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள் நீ. என்னது நீ. நீன்ற ஒரு எழுத்து ஒரு மொழி பாருங்கள் என்ன இருக்குது. ஸோ முன்னிலை. என்னது முன்னிலை. ஸோ முன்னிலை அந்த கான்செப்டை குறிக்குது. நீனா முன்னிலை என்று ஒரு பொருள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் நீ என்ன இருக்குது ஒருமை. என்னது ஒருமை. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது ஸோ நீண்ட. சரிங்களா? நீனா நீண்ட. அப்புறம் பார்த்தா நீனா நீளம். இந்த மாதிரி மீனிங்கெல்லாம் தருது. சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா நோ. என்னது நோ. நோனா துன்பம். என்னது துன்பம் துன்பம். அடுத்து பார்த்தோன்னா நோய். என்னது நோய் நோய். அடுத்து பார்த்தோன்னா ஸோ வருத்தம். என்னது வருத்தம் வருத்தம். ஸோ வருத்தத்தை குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா வலி. என்னது வலியையும் குறிக்குது. சரிங்களா? வலியையும் குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஸோ மென்மை. என்னது மென்மை. வலி மென்மை. அடுத்து பாருங்கள் நே. என்ன இருக்குது நே. நேன்று பார்த்தோன்னா அன்பு. சரிங்களா? அன்பு. அருள். என்னது அருள். அப்படின்னா நேயம்னா நே குறிக்குது. சரிங்களா? நேனா நேயம். அடுத்து பார்த்தோன்னா அம்பு. அடுத்து பார்த்தோன்னா நட்பு. நட்பு. அப்புறம் பார்த்தோன்னா நேனா உலை. என்னது உலை உலை. ஸோ உலையையும் குறிக்குது. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உலை. அடுத்து பாருங்க எனக்கு நூ. நூன்றது பார்த்தோன்னா எல். ஸோ எல்லையும் குறிக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா யானை. ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம், பிளிர்னாலும் களிர்னாலும் யானை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தோன்னா வேர்ட்ஸ் வந்து அது மாதிரி குறிக்குது. இது ஒரு எழுத்தில் அப்படி சொல்கிறது யானை அப்படின்னு குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஸோ ஆபரணம், என்னது ஆபரணம். ஸோ ஆபரணம்னா நகை. அடுத்து பார்த்தோன்னா நூபுரம், சரிங்களா, நூபுரம். அடுத்து பாருங்கள் எனக்கு நூ, சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம நூன்னு பார்த்தோம், இப்போ நூ, சரிங்களா. நூன்றது பார்த்தோன்னா தியானம், அது தியானம், தியானம். அடுத்து பார்த்தோன்னா நேசம், அது நேசம். அடுத்து பார்த்தோன்னா உபசர்க்கம், உபசர்க்கம். நூன்று பார்த்தோன்னா உபசர்க்கம். அடுத்து பார்த்தோன்னா தோணி, அது தோணி. நூன்றது பார்த்தோன்னா தோணியே குறிக்குது, தோணி. அடுத்து பார்த்தோன்னா நூனா நிந்தை, நூனு என்னது நிந்தை, அதை குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா நூனா ஸோ புகழ், என்னது புகழை குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா நூனா ஐயம், சரிங்களா, என்னது ஐயம், ஐயத்தை குறிக்குது. அடுத்து நூனா என்னது நேரம், சரிங்களா. நூனு என்னது நேரம், ஸோ நேரத்தை குறிக்குது. அடுத்து பாருங்க என்ன இருக்குது, ஸோ நே, சரிங்களா. நேன்றது பாருங்க என்ன இருக்குன்னா, நேனா கணிதல், என்னது கணிதல். அடுத்து பாருங்கள் நெகிழ்தல், என்னது நெகிழ்தல், நெகிழ்தல். அடுத்து பார்த்தோன்னா வளர்தல், வளர்தல். அடுத்து பார்த்தோன்னா கெடுதல், கெடுதல். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, மெலிதல், மெலிதல். அடுத்து பாருங்கள் பிளத்தல், பிளத்தல். அடுத்து வந்து இலகல், இலகல், இலகல். ஸோ நேன்று பார்த்தோன்னா இது வந்து குறில் நே, சரிங்களா. அது வந்து பார்த்தோன்னா இலகல், இதனுடைய மீனிங்கெல்லாம் தருது. அடுத்து பாருங்கள் நா, சரிங்களா. நான்றது பார்த்தோன்னா ஸோ அயலால், என்னது அயலால். அடுத்து பார்த்தோன்னா சுவாலை, என்னது சுவாலை. அடுத்து பார்த்தோன்னா திறப்பு, என்னது திறப்பு. அடுத்து பார்த்தோன்னா மணி, என்னது மணி. அடுத்து பார்த்தோன்னா நாக்கு, என்னது நாக்கு. அடுத்து பார்த்தோன்னா வளைவு, என்னது வளைவு. அடுத்து பார்த்தோன்னா பூட்டின் தாள், என்னது பூட்டின் தாள். அடுத்து பார்த்தோன்னா நான்கு, என்னது நான்கு. அடுத்து பார்த்தோன்னா சொல், நானா சொல். அடுத்து பார்த்தோன்னா ஊதுவாய், என்னது ஊதுவாய். அடுத்து பார்த்தோன்னா தரசு, என்னது தரசு. அடுத்து பார்த்தோன்னா நாதசுரத்தின் ஊதுகுழல் பகுதி. நான்றது என்னென்னா நாதசுரத்தினுடைய ஊதுகுழல் பகுதியை வந்து சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாகவும் இருக்குது. அடுத்து பாருங்க இருக்குது ஸோ தை, சரிங்களா. ஸோ தைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ தைனா மாதத்தை குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூச நாள், சரிங்களா. ஸோ பூச நாள், அது அந்த கான்செப்டையும் குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஸோ மகர ராசி, சரிங்களா. தைன்றது பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படின்ற ஒரு பொருளையும் தருது. அடுத்து பார்த்தோன்னா அலங்காரம், என்னது அலங்காரம். தைனது அலங்காரம். அடுத்து பார்த்தோன்னா ஸோ மரக்கன்று, சரிங்களா, என்னது மரக்கன்று, அந்த கான்செப்டையும் குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு திங்கள், என்னது ஒரு திங்கள், ஒரு திங்கள். அடுத்து பார்த்தோன்னா தைன்னு பார்த்தோன்னா கூத்தோசை, என்னது கூத்தோசை, கூத்தோசை. தைன்று பார்த்தோன்னா கூத்தோசை. அடுத்து பார்த்தோன்னா தைத்தல், என்னது தைத்தல், அந்த கான்செப்டையும் குறிக்குது. அடுத்து பாருங்கன்னா இருக்குது தே, சரிங்களா. தேனா நமக்கு எடுத்தோடனே தெரியும், ஸோ தெய்வம், சரிங்களா, தெய்வம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாடு, சரிங்களா, மாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா அருள், என்னது அருள், அருள். அடுத்து பார்த்தீங்கன்னா தேனா கொள்கை, என்னது கொள்கை, கொள்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா நாயகன், என்னது நாயகன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ கடவுள், சரிங்களா. தேன்றது பார்த்தீங்கன்னா கடவுள். அடுத்து வந்து பாருங்கள் என்ன இருக்குது, ஸோ தூ, சரிங்களா. தூன்னு பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு ஒரு மீனிங் தருது, சி அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா துத்தம், என்னது துத்தம். அடுத்து தூய்மை, என்னது தூய்மை, தூய்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்மை, என்னது வெண்மை, வெண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா தசை, என்னது தூணா தசையை குறிக்குது, தூணா என்னது தசையை குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வலிமை, என்னது வலிமை, வலிமைனா ஸ்ட்ரென்த்தை குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா வகை, என்னது வகை, வகை, வகையை குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா பற்றுக்கொடு, சரிங்களா, பற்றுக்கொடு. அடுத்து பார்த்தோன்னா புள்ளிறகு, சரிங்களா, என்னது தூன்றது பார்த்தோன்னா புள்ளிறகு. அடுத்து பார்த்தோன்னா பகை, தூன்றது பார்த்தோன்னா பகையை குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா பறவை, சரிங்களா, தூன்றது பார்த்தோன்னா பறவை குறிக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இறகை குறிக்குது, இறகு 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 குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இறைச்சி, சரிங்களா, தூன்றது பார்த்தீங்கன்னா இறைச்சியை குறிக்குது. அடுத்து பாருங்கன்னா இருக்குது பி. ஸோ பீன்றது பார்த்தீங்கன்னா அழகை குறிக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அழகை குறிக்குது. அந்த வகையில் ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம். என்ன இருக்குது பாருங்கள். ஸோ ஆ என்ற எழுத்தும் பார்த்தோன்னா அழகை தான் குறிக்குது, சரிங்களா. அதனால் நிறைய வார்த்தைகள் வந்து அழகை குறிக்குது. கொஞ்சம் நல்லா நீங்கள் எல்லாம் இது எல்லாம் என்ன பண்ணணும், எழுதி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும், சரிங்களா. அடுத்து பாருங்கள் என்னென்ன இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் பிகினிங்லேயே 68க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 68 எழுத்துக்கள் வந்து இருக்குது. அதனுடைய பொருள் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம், சரிங்களா. இப்போ பாருங்கள் அடுத்து. ஸோ என்ன இருக்குன்னா பி, சரிங்களா. ஸோ பீனா என்ன இருக்குது பாருங்கள். பீனா பெருமரம், சரிங்களா. என்னது பெருமரம். அடுத்து பார்த்தோன்னா மலம், சரிங்களா. மலத்துக்கும் ஸோ அதுதான் பேர். அடுத்து பார்த்தோன்னா ஸோ அச்சம், அச்சம்னாலும் பயம். ஸோ பயம்னாலும் பி அப்படி தான் ஒரு மீனிங். அடுத்து பார்த்தோன்னா ஸோ தொண்டி மரம், சரிங்களா. நாளையும் சொல்லணும். ஸோ பெருமரம்னாலும் ஸோ மரத்தை குறிக்குது. அப்போ தொண்டி மரம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ பா, அது பான்னு என்னது காற்று. அடுத்து சாபம், அது சாபம். அடுத்து பார்த்தோன்னா பெருங்காற்று, என்னது பெருங்காற்று. அடுத்து பார்த்தோன்னா குடித்தல், என்னது குடித்தல். பான்றது என்ன மீனிங்னா குடித்தல் அப்படின்னு ஒரு மீனிங். அடுத்து பான்னா பார்த்தீங்கன்னா ஸோ பஞ்சமம், சரிங்களா. என்னது பானா பஞ்சமம், சரிங்களா. பானா பஞ்சமம். அடுத்து பான்றது பார்த்தோன்னா அழகு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா ஸோ முன்னாடி தான் பார்த்துருந்தோம். ஸோ அழகுன்றது நிறைய இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பீனாலும் அழகு தான். இந்த இடத்துல பார்த்துட்டோம் நம்ம. இந்த இடத்துல பீனாலும் அழகு தான். இந்த இடத்துல ஸோ பானாலும் ஸோ அழகு தான் குறிக்குது, சரிங்களா. அடுத்து பாருங்க என்ன இருக்குது. ஸோ மூ இருக்குது, மூ, சரிங்களா. மூணா மூப்பு, என்னது மூப்பு. அடுத்து மூன்று. ஸோ மூன்றையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு தான் மூ அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து மூவேந்தர், சரிங்களா. ஸோ சேர சோழ பாண்டியர். ஸோ அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, மூவேந்தர். ஸோ மூவேந்தர் மூ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா அழிவுறு, சரிங்களா. என்னது அழிவுறு. அடுத்து பார்த்தோன்னா முதுமை, என்னது முதுமை. அடுத்து பார்த்தோன்னா கேடு, என்னது கேடு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது போ, சரிங்களா. ஸோ போன்னா ஏவல், சரிங்களா. ஏவல். அடுத்து பார்த்தா போவென், என்னது போவென். அடுத்து பறந்திடு, என்னது பறந்திடு. அடுத்து பார்த்தீங்கன்னா செல், என்னது செல். அடுத்து பார்த்தீங்கன்னா தொலைத்தல், என்னது தொலைத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னது மேனா மேம்பாடு, என்னது மேம்பாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பு, சரிங்களா. அன்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு விருப்பம். அடுத்து மேன்மை. அடுத்து மாதம், மேன்றது ஒரு மாதம், சரிங்களா. அடுத்து பாருங்கள் பேனான்றது பார்த்தீங்கன்னா நுரை, அது நுரை. அடுத்து பார்த்தீங்கன்னா மேகம். அடுத்து பார்த்தீங்கன்னா அச்சம், சரிங்களா. அச்சம்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ பீன்றதையும் குறிக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா பேன்றதையும் குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை, பேனா மீனிங் இல்லை அப்படின்னு பொருள் தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேனா பேய், அது பேய். அடுத்து பார்த்தீங்கன்னா சினம்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், கோபம், சரிங்களா. ஸோ பேனாலும் கோபம் தான் மீனிங், சினம் தான் மீனிங், சரிங்களா. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது நோ, என்னது நோனா நோய் மீனிங், என்னது நோய். அடுத்து பாருங்கள் இன்மை, என்னது இன்மை. அடுத்து பாருங்கள் எனக்கு சிதைவு, என்னது சிதைவு. அடுத்து பார்த்தீங்கன்னா துக்கம், அது துக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா பலவீனம், அது பலவீனம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்பம், என்னது இன்பம். அடுத்து பாருங்கள் எனக்கு ஸோ நை, சரிங்களா. நைன்னு எனக்கு வருந்து, அது வருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா இரக்கம், அது இரக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொல், அது கொல். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுருங்கு, அது சுருங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நெய்தல், அது நெய்தல்.
அடுத்து பார்த்தீங்கன்னா வருத்தம், அது வருத்தம் வருத்தம் வருத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா துன்பம், என்னது துன்பம் துன்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா நசுங்கு, என்னது நசுங்கு நசுங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இகழ்ச்சி, என்னது இகழ்ச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னினைவு, தன்னினைவு இழத்தல், தன்னினைவு இழத்தல். நைன்றது பார்த்தீங்கன்னா தன்னினைவு இழத்தல். அடுத்து பாருங்கள் பா, சரிங்களா. பானா என்னென்ன இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பீயும் பாவும் நிறைய எழுத்து வந்து அழகுன்னு மீனிங் படிச்சிருக்கோம். ஸோ பானாலும் அழகு தான். அடுத்து பார்த்தோன்னா நிழல், சரிங்களா. பான்றது பார்த்தோன்னா நிழல். அடுத்து பார்த்தோன்னா பான்றது பார்த்தோன்னா பரப்பு, ஸோ பரப்பையும் குறிக்கும். அடுத்து பார்த்தோன்னா பானம் பாட்டு, என்னது பான்றது பாட்டு. அடுத்து பார்த்தோன்னா பான்றது பார்த்தோன்னா தூய்மை, என்னது தூய்மை தூய்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பு, என்னது காப்பு. அடுத்து பாருங்கள் பாண்டு பார்த்தீங்கன்னா கை மரம், சரிங்களா கை மரம். அடுத்து பானா ஸோ பாம்பையும் குறிக்குது, பான்றது பார்த்தீங்கன்னா பாம்பையும் குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஸோ பஞ்சு, சரிங்களா என்னது பஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நூல், என்னது நூல். பானை என்னது நூலை குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாவு, என்னது பாவு பாவு. அடுத்து பார்த்தோன்னா தேர்தட்டு, என்னது தேர்தட்டு தேர்தட்டு. அடுத்து பார்த்தோன்னா பரவுதல், பான்றது என்னது பார்த்தோன்னா பரவுதல். அடுத்து பார்த்தோன்னா நெசவு நூல், ஸோ நெசவு நூல்னாலும் ஸோ பா அந்த ஒரு பொருளை தான் தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா பருகுதல், சரிங்களா பருகுதல் பருகுதல் பருகுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா செய்யுள், சரிங்களா செய்யுள். ஸோ செய்யுள்ன்றது தான் ஸோ பானை ஸோ செய்யுள்னு பொருள் தருது, சரிங்களா. அடுத்து பாருங்கன்னு இருக்குது ஸோ மீ, அது மீ. மீனா பாருங்கன்னு இருக்குது ஆகாயம், என்னது ஆகாயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது உயர்ச்சி, என்னது உயர்ச்சி உயர்ச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ மேலிடம், அது மேலிடம் மேலிடம். அடுத்து பார்த்தீங்கன்னா மகிமை, அது மகிமை மகிமை. மீனா மகிமை. அடுத்து மேலே, அது மேலே, சரிங்களா. மீன்றது பார்த்தீங்கன்னா ஸோ மேலே அந்த ஒரு மீனிங். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வான், சரிங்களா. மீனா என்னது வான், என்னது வான். அடுத்து பார்த்தீங்கன்னா மீனா மேன்மை, என்னது மேன்மை மேன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ பெருமை, சரிங்களா. மீன்றது பார்த்தீங்கன்னா பெருமை, மீன்றது பார்த்தீங்கன்னா பெருமை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ மை, சரிங்களா. மைன்றது பார்த்தீங்கன்னா ஸோ கண்மை, என்னது கண்மை. கண்ணுக்கு வைக்கக்கூடிய ஒரு மையம், ஸோ மையம் அந்த ஒரு பொருளை வந்து தருது. அடுத்து பார்த்தோன்னா குற்றம், அது குற்றம். அடுத்து பார்த்தோன்னா இருள் இருள் இருள். அடுத்து பார்த்தோன்னா எழு எழு எழுனாலும் மை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு, என்னது கருப்பு. கருப்புனாலும் அது ஒரு மை, சரிங்களா. அதனால் அது ஒரு கருப்புன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கலர், ஸோ அது வந்து மை நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் கருப்புன்னு சொல்கிறது பார்த்தோன்னா ஸோ மையை குறிக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு, சரிங்களா. மைனா என்னது செம்மறி ஆடுன்றது ஒரு பொருளின் தருது. அடுத்து பார்த்தோன்னா மைனா ஸோ நீர், சரிங்களா. என்னது நீர், நீரையும் குறிக்குது. அப்புறம் பார்த்தோன்னா மைனா மலடி, ஸோ மலடியும் குறிக்குது. அடுத்து பார்த்தோன்னா மேகம், என்னது மேகம், ஸோ மேகத்தையும் குறிக்குது. அடுத்து பாருங்க இருக்குது ஸோ தீவினை, என்னது தீவினை, என்னது மைனா தீவினை. அடுத்து பார்த்தோன்னா மதி, சரிங்களா இருக்குது மதி மதி. அடுத்து பார்த்தோன்னா மந்திரமை, என்னது மந்திரமை. மைன்றது பார்த்தோன்னா நம்ம கலரையும் குறிக்கும், அந்த மந்திரமையும் குறிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கருப்பு அந்த கலரு அந்த மாதிரி எல்லாம், அப்புறம் கண்மையும் குறிக்கும், அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டினம், அது வண்டினம் வண்டினம். அடுத்து பார்த்தீங்கன்னா களங்கம், அது மைனா களங்கம் அப்படின்னு குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைன்றது பார்த்தீங்கன்னா பசுமை, அது பசுமை. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனா பாவம், சரிங்களா. மைன்றது என்ன பார்த்தீங்கன்னா பாவம், ஸோ அதையும் குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அழுக்கு, சரிங்களா. என்னது மைனா அழுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இளமை, சரிங்களா. என்னது இளமை. மைனா என்னது மீனிங் இளமை. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனா ஸோ அஞ்சனம், என்னது அஞ்சனம், சரிங்களா. மைனா என்னது அஞ்சனம். அடுத்து பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து என்னென்ன இருக்குன்னா லாஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் 4 இருக்குது. இதுவரை நம்ம 64 ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்.
மொத்தம் நான் சொல்லிட்டு இருந்தேன் 68 வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிங்களா? அப்போ பாருங்கள், அடுத்து மா. சரிங்களா? மான்னு எனக்கு இமயன். என்னது? இமயன். அடுத்து பார்த்தீங்கன்னா மந்திரம். என்னது? மந்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா காலம். என்னது? காலம். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன். என்னது? சந்திரன். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவன். என்னது? சிவன். சிவன். மான்றது பார்த்தீங்கன்னா அடுத்து நஞ்சு. என்னது? நஞ்சு. நஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நேரம். எது? நேரம். நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா அசோக மரம். மான்றது பார்த்தீங்கன்னா மரத்தை குறிக்கும், அது ஒரு அசோக மரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? மரத்தை குறிக்கும், அசோக மரம். அடுத்து பார்த்தீங்கன்னா யமன். மான்றது பார்த்தீங்கன்னா யமனை குறிக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மான்றது பார்த்தீங்கன்னா யமனை குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மன். ஸோ பிரம்மனை குறிக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள் எனக்கு மா. சரிங்களா? என்னது? மா. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு அசை சொல்லாமல் இருக்குது. சரிங்களா? ஒரு அசை சொல்லாமல் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அழகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழைத்தல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அளவு. என்னது? அளவு. அடுத்து பார்த்தீங்கன்னா மான அறிவு. என்னது? அறிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா மான ஆணி. என்னது? ஆணி. அடுத்து பார்த்தீங்கன்னா இடை. சரிங்களா? மானா இடை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு மரத்தம். ஸோ அந்த ஒரு மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டு. அது மான்றது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு. கட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மான குதிரை. என்னது? குதிரை. குதிரை. அடுத்து பார்த்தீங்கன்னா பன்றி. சரிங்களா? மான்றது பார்த்தீங்கன்னா பன்றியை குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மான்றது பார்த்தீங்கன்னா யானையை குறிக்குது. யானையையும் குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ சரஸ்வதி. சரிங்களா? என்னது? சரஸ்வதி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ சீலை. என்னது? சீலை. சீலை. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்வம். என்னது? செல்வம். அடுத்து பார்த்தீங்கன்னா தாய். என்னது? தாய். அடுத்து பார்த்தீங்கன்னா துகள். என்னது? துகள். துகள். அடுத்து பார்த்தீங்கன்னா நஞ்சு கொடி. என்னது? மான்றது பார்த்தீங்கன்னா நஞ்சு கொடி. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறம். சரிங்களா? மான்றது பார்த்தீங்கன்னா நிறம். அடுத்து பார்த்தீங்கன்னா பரி. என்னது? பரி. பரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமை. சரிங்களா? பெருமை. அடுத்து பார்த்தீங்கன்னா மகத்துவம். அதாவது மான்றது பார்த்தீங்கன்னா மகத்துவம். அடுத்து பார்த்தீங்கன்னா மரணம். சரிங்களா? மரணம். மரணம். மரணம்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். சரிங்களா? இறப்பு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதுதான். அடுத்து பார்த்தா மானம் மிகுதி. சரிங்களா? மான்றது மிகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா மேன்மை. என்னது? மேன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டு. மான்றது பார்த்தீங்கன்னா வண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வயல். சரிங்களா? என்னது? வயல். வயல். அடுத்து பார்த்தீங்கன்னா வலி. சரிங்களா? ஸோ வலி. அதையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறுப்பு. மான்றது பார்த்தீங்கன்னா வெறுப்பையும் அந்த ஒரு பொருளையும் தருது. அப்புறம் பார்த்தா மானம் பெரிய. சரிங்களா? அது நமக்கு தெரியும். மானவே ஸோ பெரிய அந்த ஒரு பொருளை தரும். அடுத்து பாருங்கள் பை. சரிங்களா? பை பாருங்கள் 67வது ஒரு எழுத்து ஒரு மொழியில் ஸோ என்ன இருக்குது பாருங்கள் பை. ஸோ பைன்றது பார்த்தீங்கன்னா கைப்பை. சரிங்களா? கைப்பையை குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பசுமை. என்னது? பசுமையை குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு. சரிங்களா? பைன்றது பார்த்தீங்கன்னா அழகு. அடுத்து பார்த்தீங்கன்னா குடல். அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்கு. சரிங்களா? சாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறம். ஸோ பைன்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறத்தை குறிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பின் படம். சரிங்களா? பைன்றது பார்த்தீங்கன்னா பாம்பினுடைய படத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது. அடுத்து பார்த்தா மந்த குணம். அது மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா மெத்தனம். என்னது? மெத்தனம். சரிங்களா? என்னது? மெத்தனம். அடுத்து பார்த்தோன்னா இளமை. என்னது? இளமை. பைன் என்னது மீனிங் இளமை. அடுத்து பார்த்தோன்னா உடல். சரிங்களா? பைன் என்னது? உடல். உடல். அடுத்து பாருங்கள் எனக்கு பைனா வில். பைன் என்னது? வில். அடுத்து பார்த்தோன்னா பைனா கொள்ளளவு. சரிங்களா? பைனா கொள்ளளவு. அடுத்து பாருங்கள் பைனா உள்ளுறுப்பு. என்னது? உள்ளுறுப்பு. அடுத்து பார்த்தா சட்டைப்பை. சட்டைப்பை. என்னது? சட்டைப்பை. அடுத்து பார்த்தா கொள்கலன். எது? கொள்கலன். கொள்கலன். அப்புறம் பார்த்தா தாமிர நாணயம். சரிங்களா? தாமிர நாணயம். அப்புறம் பையனா தோல். ஸோ அந்த மீனிங்கும் தருது. ஆக மொத்தம் கடைசியாக பாருங்கள் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா 68வது ஒரு எழுத்து ஒரு மொழியில் ஸோ என்ன எழுத்து பார்க்க போகிறோன்னா பூ. ஸோ பூன்ற ஒரு எழுத்துக்கு வந்து என்னென்ன பொருள் வந்து தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பூனா அழகு. சரிங்களா? என்னது? அழகு. அடுத்து பார்த்தா இடம். அது இடம். அடுத்து பார்த்தோன்னா இலை. இலையும் குறிக்குது. அடுத்து பார்த்தா ஓமக்கினி. சரிங்களா? ஓமக்கினி.
அப்படியும் பொருள் தருது. பூனைன்னது ஓமக்கினி அப்படின்னு ஒரு பொருள் தருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாகம், சரிங்களா, என்னது பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாகம், ஸோ அப்படியும் பொருள் தருது. அடுத்து பார்த்தா கூர்மை, பூண்டு பார்த்தீங்கன்னா கூர்மை அந்த ஒரு பொருளையும். அப்புறம் பூனா ஒரு தாமரை மலரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ மலர்னா தாமரை. அப்புறம் பார்த்தா தீப்பொறி, சரிங்களா, தீப்பொறினாலும் ஸோ பூ தான். அடுத்து பார்த்தா பிறப்பு, ஸோ பிறப்பு பூனை என்ன மீனிங், ஸோ பிறப்பு அந்த கான்செப்டையும். அடுத்து பூனா ஸோ பூமி, என்னது பூமி பூமி. அடுத்து பூனா ஸோ பொலிவு, என்னது பூன்றது பார்த்தீங்கன்னா பொலிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா பூனா மலர், சரிங்களா, பூனைனது மலர். நம்ம ஆல்ரெடி மலர்னாவே தாமரை நம்ம படிச்சுட்டு இருக்கோங்க. அடுத்து பார்த்தா நிறம், சரிங்களா, பூனா கலர், ஸோ கலர்னால் நிறம் அதை பற்றி சொல்லுது. அப்போ பூனா புகர், சரிங்களா, என்னது புகர் 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 புகர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ மேன்மை, என்னது மேன்மை மேன்மை மேன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா பூனா பூத்தல், என்னது பூத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா பொலிவு, சரிங்களா, என்னது பொலிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா இடர், பூனா இடர், சரிங்களா. ஆக மொத்தம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் முன்னாடியே சொன்னேன், அந்த பொதுத்தமிழ் நீங்கள் படிச்சிங்கன்னா ஸோ அந்த ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம 3 கொஷின்ஸு, சரிங்களா, எவ்வளோ 3 கொஷின்ஸ் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த 3 கொஷின்ஸும் கண்டிப்பாக நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ நான் கலெக்ட் பண்ண டேட்டாஸை வந்து பார்த்தா பல்வேறு இடத்துலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் ஷேர் பண்ணலாலும் பரவாயில்ல, அதாவது இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பே என்ன பண்ணும், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை எடுத்து காமிக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ண இன்னும் இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும், சரிங்களா. ஸோ யூடியூப்புடைய அல்காரிதம் படி அதுக்காக சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்றத நீங்கள் என்னுடைய வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.